தமிழ் மக்களுக்கு வணக்கம். கடந்த ஏப்ரல் 2026 மாதத்திலே நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு வரலாறு காணாத, வரலாறு படைக்கக்கூடிய ஒரு அரசியல் திருப்பத்தை, மாற்றத்தை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதற்காக தமிழ் மக்களுக்கு வாழ்த்துக்கள். அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிற தமிழ் வெற்றி கழகத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த அரசியல் திருப்பம் தமிழ்நாட்டிலே வெகு காலமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு திருப்பம், வெகு காலம் வரைக்கும் பேசப்பட போகிற ஒரு திருப்பம். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஆகையினால இது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த திசை திருப்பம் எப்படிப்பட்டது என்று ஒரு சில அம்சங்களை நாம் பார்க்கும்போது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. 27 மாதங்கள் மட்டுமே தோன்றி நிறுவப்பட்டு 27 மாதங்களிலே வளர்ந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. இரண்டாவது, இந்த கட்சியை நிறுவிய இந்த கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சினிமா துறையில் வந்திருக்கிறார். அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. ஆட்சி செய்கிற அந்த அனுபவம் கிடையாது. அவர் மேல் மக்கள் நம்பிக்கையை வைத்து ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு மாறாக நாம் பார்க்கும்போது 59 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே மாறி மாறி அரசாட்சி செய்து கொண்டிருந்த பழம்பெருச்சாளிகள் ஆகிய 2 கட்சிகளையும் அவர்கள் சிறுபான்மைக்கு தள்ளியிருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. தவைக்காவினுடைய பாராட்டக்கூடிய சில காரியங்களை நம்ம கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். தமிழ்நாட்டிலே பணம் கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசியல் கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட்டு எந்த பணமும் கொடுக்காமல் மக்களுடைய மனதை வென்றிருக்கிறார்கள் தமிழ் வெற்றி கழகம். அது மட்டுமல்ல, கூட்டணி 22 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டார்கள். இந்த தமிழ் வெற்றி கழகம் ஒரே ஒரு கட்சி அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் எந்த கூட்டணியும் இல்லாமல் அவர்கள் போட்டியிட்டு 108 இடங்களை பிடித்திருக்கிறார்கள். 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு காரியம். இதனுடைய யதார்த்தத்தை மக்கள் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய சாதனையோ ஆற்றல் திறனையோ நம்பி நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடலை. ஏன்னா இது ஒரு புது கட்சி, அவங்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த பழம்பெருச்சாளிகள் எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு தேவையில்லை, இவர்களை அகற்றுவோம் என்று மக்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்போ இந்த பழம்பெருச்சாளிகளும் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வெற்றி பெறாமல் இல்லை. அவங்களுக்கும் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் இதை யோசிக்கணும். இவங்களுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அதை நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு அவங்கள விடுறதுக்கு மனசு இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், இந்த பழம்பெருச்சாளிகள் இப்பொழுது ஆட்சியை இழந்து விட்டார்கள். அவர்களுடைய சிந்தனையில் என்னென்னா, நம்ம விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு எதுவும் கிடையாது, யாரும் வர முடியாது, பிஜேபி வர முடியாது, காங்கிரஸ் வர முடியாது, யாருமே வர முடியாது, நம்மை தவிர நாம் தான் மாற்றி மாற்றி அரசாட்சி செய்வோம், 200 தொகுதியை பிடிப்போம், எங்களை விட்டால் இது அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு என்னென்னலாமோ சொல்லுவாங்க. இப்போ அவங்க வெளியே உட்காந்துக்கிட்டு புலம்புறாங்க.
ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேடைகளில் ஒப்பாரி வைக்கிறாங்க, புலம்புறாங்க. எங்கள் சாவு வீட்டுக்கு போனால் அங்கே புலம்புறாங்க, பிறந்தநாள் கொண்டாடுற வீட்டுக்கு போனால் அங்கே போய் நின்று புலம்புறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த தாவேக்கா ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறான் பொய்க்கால் குதிரை ஆட்சி. பொய்க்கால் குதிரை ஆட்சியோ இல்லையோ, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடணும். எந்த அடிமுட்டாளுக்கும் புரியக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, மக்கள் உங்களை வெளியே வைத்து விட்டார்கள். அது மக்களாக தோக்கடித்தாங்களா அல்லது இவிஎம் தோக்கடிச்சதா, அது கடவுளுக்கு தான் தெரியும். சொல்லுவாங்களே, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. மக்கள் முறையிட்டார்கள் மகேசன் இடத்துல. கடவுளே, இப்படிப்பட்ட சண்டாளர்கள் எங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறார்களே, எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா? அந்த மகேசன் தீர்ப்பு கொடுத்துட்டார். என்ன தீர்ப்பு கொடுத்தாரு? இந்த 2 பேரையும் தூக்கி வெளியே போடு, ஒரு புதுசாக நான் ஒருத்தன் தாரேன், அவனை வச்சு ஆட்சி நடத்துங்க. இதுதான் யதார்த்தம். திஸ் இஸ் த ரியாலிட்டி. நீ என்ன வேணால் பேசு, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல் தான். உங்களுக்கு அரசாட்சி தெரியாது. அரசாட்சிக்கு உங்களுக்கு விருப்பமும் கிடையாது, அது நாட்டமும் கிடையாது, அது செய்ய போகிறதும் கிடையாது. மக்களுக்கு வேண்டியது அரசாட்சி, மக்களுக்கு வேண்டியது அரசியல் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியலும், குறுக்கு வழியும், கொள்ளை அடிக்கிறதும், மக்களை ஏமாற்றுறதும், எல்லா விதமான சீர்கெட்ட காரியங்களை செய்கிறதும், அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆக நிரப்ப வெளியே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, புலம்புறாங்களே, அப்படியே அவங்கள விட்டுட்டா இல்லை. அவங்க பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டம், தமிழ் மக்கள் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தமிழ் மக்கள் ஏன் 35% மக்கள் ஓட்டு போட்டார்கள்? தமிழ் வெற்றி கழகம் இன்றைக்கு ஆட்சியில் எப்படி உட்கார்ந்துருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா வருங்காலத்துக்காக. இன்றைக்கு அவங்க அரசியல் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதை எப்படியாவது நாங்கள் நினச்சா 3 மாதத்தில் கலைச்சிட முடியும், நாங்கள் நினச்சா 1 மணி நேரத்தில் கலைச்சிட முடியும்லாம் சொல்லிகிட்டு நடக்கிறாங்க. இருக்கலாம், உங்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் மகேஷன் தீர்ப்பு வேறு மாதிரி இருக்குதே. நீ முடிஞ்சால் அவன் பணபலம், புய பலத்தை வச்சு இந்த மகேசனோட மோதிப்பார். அதுதானே இப்போ நடக்கு. இப்போ வெளியே உட்காந்துருக்க, முன்ன பின்ன தெரியாத ஒரு கட்சி, ஒரு தலைவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, ஆட்சி செய்கிறாரு. அவருக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது. இப்போ அவர் நினச்சா உன்னுடைய எல்லா வண்டா வாழங்களையும் வெளியே கொண்டுட்டு வர முடியுமில்ல. இதுதான் இன்றைக்கு நிலைமை. தமிழ் மக்களாகிய நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சாதித்து காட்டினோம் என்பதை விளங்க வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்துக்கு முழுவதுக்கும் பாடம் கற்பிக்கிற ஒரு காரியம். வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு மக்கள் சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை சாதித்த தமிழ் மக்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.